வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறையா மோர் குழம்பு போட்டிருக்கேன். ஆனால் வறுத்தரைச்ச மோர் குழம்பு இது வரைக்கும் நான் போடலை. ஸோ இன்றைக்கி அதை பண்ண போகிறேன், அதனால் அதை உங்களுக்கு போடுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மிளகாயெல்லாம் நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலப்பருப்பு அரை ஸ்பூன், துவரம்பருப்பு அரை ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன். ஸோ இதில் 5 ஐட்டம் இருக்குது. கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 பிஞ்சு வெந்தயம், அப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் இதில் சேர்த்துடுறோம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அப்புறம் வரமிளகா இந்த பாருங்கள், வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டுடுறேன். இது ஒரு 5 பேருக்கு பண்ணுற அளவுக்கு நான் அளவு போட்டிருக்கேன். மோர் நல்லா புளிச்ச மோராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் நான் என்கிட்ட புளிச்ச மோர் இருக்கிறதுனால தான் நான் இதை பண்ணுறேன். இந்த புளிச்ச மோரை வச்சு எங்கள் அம்மம்மா என்ன பண்ணுவா, உப்புமா பண்ணுறோம்ல, அப்போ கூட புளிச்ச மோரில் உப்புமா பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இது பண்ணுவாள், மோர்களி புளிச்ச மோரில் தான் பண்ணுவாள். அப்புறம் உப்புமாவே அரிசி உப்புமா பண்ணுறோம்ல, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் அந்த புளிச்ச மோரில் தான் அந்த அரிசி மாவை கரைச்சிட்டு உதிரியாக கலரி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி புளிச்ச மோர் இருந்தால் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். புளிச்ச கறி கூட பண்ணலாம். புளிச்ச கறினா என்ன, காயை அந்த மோரில் வேக போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாள். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் புளிச்ச மோர் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணிடலாம். ஸோ இது வறுபடட்டும். நான் அடிக்கடி மறந்து போயிடுறதா எனக்கு, என்னடா எப்போ பார்த்தாலும் மறந்துடுறதே, ரொம்ப மறதியாக இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எதேச்சியாக நம்ம தென்கட்சி சாமிநாதன் ஏதோ கேட்க நினச்சது கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, மறதி நம்ம நிரந்தரம் இல்லை, அது என்ன மறதி, பர்மனண்ட் மறதியா சாதாரண மறதியான்லாம் கிடையாது. அது மூளை மறக்கிறது கிடையாது, பயிற்சி கொடுத்த மூளை, பயிற்சி இல்லாத மூளைன்னு தான் அர்த்தம். நம்ம ரெகுலராக ஒரே இடத்துல வச்சு ஒரே இடத்துல எடுத்தோன்னா ஞாபக சக்தி தேவையே இல்லை, கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நம்ம தேடுவோம். ஸோ அந்த பயிற்சி தான் நம்மளோட ஞாபக சக்திக்கு அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றார். அதாவது பயிற்சி, ஞாபக சக்தி மூளைக்கு தானாக வரல, நியூரான் கண்டிப்பாக வேணும். நியூரான் பவராக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மெமரி யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பயிற்சி பண்ணுறதை சீக்கிரமாக அது கிரகிச்சிக்கும். ஒரு இடத்துல வைக்கிறோம், அதை ரெகுலராக வைக்கும்போது அதை எடுக்கும்போது அது ஒரு மெமரி ஆயிடுறது. ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அந்த நியூரான் டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ அப்படி அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா திடீர்னு தோணிச்சு, ரொம்ப ஞாபக மறதியாக இருக்கே நமக்கு, அடிக்கடி வச்சுட்டு மறக்கிறோம். ஏன்னா என்ன காரணம்னா, நம்ம வச்ச இடம் ஒன்று, எடுக்கிற இடம் ஒன்று, வைக்கிற இடம் ஒன்றா இருக்குது. அது இருக்கக்கூடாது. ஒரே இடம் ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட தேடுற டைமும் வேஸ்ட் ஆகாது, நமக்கும் டைம் மிச்சமாகும், ஸ்ட்ரெயினும் இருக்காது. அப்படியே டயர்டாகிடுவோம். சம்டைம்ஸு எங்கேயாவது ஒரு செயின் அவுத்து வச்சிருவேன். எனக்கு வெயில் தாங்காதுன்னா என்னால் செயின்லாம் வீட்டில் போட்டுருக்க முடியாது. அவுத்து எங்கேயாவது வச்சுட்டு தேடுவேன். வெறும் சரடு மாத்திரம் போட்டுருப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் திட்டு வாங்குவேன், உனக்கு கோல்டு ஒரு பொறுப்பு இல்லை, யாராவது வந்தால் எடுத்துன்னு போயிடுவா பண்ணுவா அப்படிலாம் ரொம்ப பேச்சு வாங்குவேன். நானும் எங்கள் ஆட்கார் வாயை திறந்தால் திட்டிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் நான் திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ தான் நான் அதை தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதாவது ஒரே இடத்துல எடுக்கணும், ஒரே இடத்துல வைக்கணும். அப்போ எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த செயினை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சோன்னா நமக்கு இவ்வளோ திட்டு கிடையாது, இவ்வளோ தேடல் கிடையாது, இவ்வளோ அலைச்சல் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ நான் வைகாசி விசாகத்துக்கு கூட கோயிலுக்கு போகணுன்னு வச்சுன்னு இருக்கேன். நீங்களாமும் முருகருக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி தான் எடுக்கிறேன். ஆனால் அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை வருது, போகலான் இருக்கேன். ஸோ பிரபஞ்சம் எனக்கு வழி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சந்தோஷமாக போயிட்டு என்ன பண்ணலாம், சந்தோஷமாக போகணும், கோயிலுக்கு போகணும், அட்டன் பண்ணணும், எல்லாரையும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. இப்போ வர வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், எனக்கு டைமே கிடைக்காதான்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஏதாவது பண்ணணும், வெளியில் போகணும், ஏதாவது செய்யணும் அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிடுது. ஃப்ரீ டைம் கிடைக்கிறது, அதனால நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. ஸோ அதுவும் நல்லது தானே. அதே மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன், வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.
ஒரு லைக் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலைன்னா கூட உங்களோட மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால தான் நான் லைக் போட்டுக்கோங்கன்னு சொல்லின்னு இருக்கேன். நான் எல்லாத்தையும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ நம்மளோடது வறுபட்டு இதை எடுத்துடுறேன். இப்போ வந்து ஒரு ட்ராப் எண்ணெய், எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் விடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த தான் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடுகு வெடித்த உடனே வெண்டைக்காயை போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் தண்ணி வேணும்னா இந்த புளிச்ச மோரையே கொஞ்சம் விட்டு வதக்கணும். அப்போ இந்த தான் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இப்போ வறுத்து அரைச்சிருக்கோம்ல, அதோட ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா விழுதாக அரைச்சி அதை தயிரில் கலந்துட்டு கொட்டிடணும். ஸோ அப்போ நம்மளோட வறுத்தரைச்ச மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் புளிப்பு இருக்கணும் மோரில், அந்த காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் எப்போ பார் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வறுத்தரைச்ச மோர் குழம்பு பண்ணுறேன். பாருங்கள், அதுக்குள்ளே கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து. கடுகு வெடித்த உடனே இந்த காயை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு, லைட்டாக வதக்கிட்டு, கொஞ்சமாக இல்லை லைட்டாக வதக்கிட்டு, சம்டைம்ஸ் தான் இந்த மாதிரி நிறையா பேசுகிறேன். ஒருத்தர் கூட சொன்னாங்க, கலக்கிறது கெட்டியாக வறுக்கிறது கலக்கிறதெல்லாம் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு. அதுக்கு என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் நான் வேகமாக பேசுகிறேன்ட்டு ஒரு ஆர்வ கோளாறில் அந்த மாதிரிலாம் நடந்துடுறது. ஸோ வந்து இப்போ கடுகு வெடிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கிறோம். காய் வதங்கிறதுக்குள்ளே நான் போய் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்னா இதில் பாருங்கள், இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வறுத்ததெல்லாம் எல்லா பருப்பும் போட்டு வறுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், சிவப்பு மிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வறுத்தாச்சு. ஸோ இந்த காய் வேகட்டும். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு போயிடுறேன். அப்புறமா கொஞ்சம் தயிரை ஊற்றிடுறேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வேகும். அப்படியே அந்த தண்ணியிலேயே அது அந்த புளிச்சுண்டு அது வேகும். அதனால் இது வேகட்டும். வேகிற வரைக்கும் இது வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டா ஃபடாஃபட் 2 மினிட்ஸில் நம்மளோட அரைச்சி விட்ட மோர் குழம்பு ரெடி ஆகிடும். வறுத்த விட்ட மோர் குழம்பு, அரைச்சி விட்டல, வறுத்தரைச்ச மோர் குழம்பு. எப்படி சொல்லணும், வறுத்தரைச்ச மோர் குழம்பு. ஸோ இதை நம்ம வறுத்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வரேன். மோரில் கலக்கிறோம், எடுத்து ஊற்றுறோம், உப்பு போடுறோம், முடிஞ்சு போச்சு. ஒரு கருவேப்பிலை போட்டால் வாசனைக்கு பெருங்காயம் கூட போடலாம். ஆனால் நான் போடலை, பெருங்காயம் போடாமல் தான் பண்ணுறேன். இந்த காய் வேகட்டு, நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட காய் நல்லா வெந்துடுத்து. நான் இதில் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட காமிக்கல, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த விழுதை என்ன பண்ண போகிறோம், இப்போ சேர்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. கொஞ்சம் புளிச்ச மோர் இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் புளிச்ச மோர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்காக ரொம்ப புளிச்ச மோர் வேண்டாம். மோர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். சரியா? நான் 5 பேருக்கு வேணுன்றதுனால இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதே அளவுக்கு ஊற்றினா கூட போகிறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் மோரை ஊற்றி அலம்பி ஊற்றிடுறேன். சரிங்களா? வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸு, கத்திரிக்காய் பொடிக்கறி, புடலங்காய் தேங்காய் போட்ட கறி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் எது வேணால் தொட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட மோர் குழம்பு தெரியுறதா உங்களுக்கு? அரைச்சதை விருதை சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் அரைச்ச விழுது சேர்த்த உடனே தேவையான அளவு மோரை ஊற்றிட்டோம். புளிச்ச மோர். அப்படி ரொம்ப நேற்று பருப்பு தின தயிர் தான் இருக்குது. ஆனால் எனக்கு வறுத்தரைச்ச மோர் குழம்பு பண்ணோன்னா கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அது வேண்டாம், இதுவே நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். புளி அவ்வளோவா சேர்க்கறது இல்லை. பட் புளிப்பு வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் இறக்கிட வேண்டியது தான். நம்மளோட சுவையான வறுத்தரைச்ச மோர் குழம்பு ரெடியாக எடுத்து தான் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பூசணிக்காய் போடலாம். வறுத்தரைச்ச மோர் குழம்புக்கு தேவையான உப்பை போடணும். ஆக்சுவலாக வந்து அப்பயே போட்டிருக்கணும், நான் கொஞ்சம் மறந்துட்டேன். மோரில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், இருந்தாலும் அது போகாது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அதாவது உப்பில்லா பண்டம் குப்பை இல்லை, உப்புள்ள பண்டம் தொப்பை இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லுது இப்போ ஞாபகம் வருது எனக்கு. அதனால் உப்பு போடாமல் சமைக்காதீங்க. நான் இப்போ உப்பு போட்டுட்டேன். நீங்களும் உப்பு போட்டுற மறக்காதீங்க. ஏன்னா
டக்குன்னு ஞாபகம் வந்தது, உப்பு போடலையே, கொஞ்சம் தானே காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டோம், மோரில் லைட்டாக கொஞ்சம் போட்டோம். ஸோ இப்போ உப்பு போட்டுட்டேன். நம்மளோட சுவையான வறுத்தரைச்ச மோர் குழம்பு ரெடியாக எடுத்து வாங்க சாப்பிட்லாம். எப்பவும் போல் லைக் போடவோ, ஷேர் பண்ணவோ, கமெண்ட் கொடுக்கவோ மறக்கவே மறக்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.